அத்தை அத்தை, என் மாமியார் எங்க? என் மாமியார் வெளியில வர சொல்லுங்க. என்ன கௌரி, வேற எங்கேயாவது போறதுக்கு பதிலா தப்பா இங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்க? உங்க அத்தை ஒண்ணு இங்க வரல. பொய்யா வாழ்றதே உங்க வாழ்க்கைய போச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தள்ளுங்க. அத்தை 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 அத்தை, சொல்லுங்க. என் அத்தையை எங்க தங்க வச்சிருக்கீங்க? இமயமலை உச்சியில ஊஞ்சல் கட்டி அதுல தங்க வச்சிருக்கோம். போதுமா? என் அறிவுல பட்டதை கேக்குற. என்ன உன் மாமியார் கறி உன் வீட்ல இல்லையா? காணாம போயிட்டாளா? பதில சொல்லு கௌரி. அந்த திமிரு பிடிச்ச உமா மகேஸ்வரி சொல்லாம கொல்லாம கம்பி நீட்டிட்டாளா? என் மாமியார் மரியாதை இல்லாம பேசுன தொலைச்சிருவேன், தொலைச்சு. நான் இந்த மாதிரி பேசுறப்பவே உன் மாமியார் என் வீட்ல இல்லங்கறத தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவங்க உள்ள இருந்தா காஞ்சனா அவ எவன்னு பேச முடியுமா? என்ன கௌரி, முன்னாடி எல்லாம் கற்பூர புத்தியா இருப்ப, இப்ப என்னாச்சு? அது தேஞ்சு கழுத புத்தியா ஆயிடுச்சு. எப்போ கவிதாவும் தன்னுடைய தங்கச்சியா தெரிஞ்சதோ அப்போதுல இருந்தே கௌரி புத்திக்கு 80 வயசு ஆயிடுச்சு. என்ன கௌரி, உன் புத்தி இப்போ கிள புத்தி தானே? என் மாமியாரை தேடி வந்த இடத்துல உன்னை செருப்பால் அடிக்கலாம். டைம் இல்ல, இருந்திருந்தா அடிச்சிருப்பேன். என் மாமியாரை பத்தி நான் என்னமோ நினைச்சேன். அவங்க பண்ணதெல்லாம் தப்புங்கிறது மகனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னதும் போறேன், என்ன தேடாதீங்கன்னு ஒரு பால் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி இந்த பக்கம் எந்த சூடு சரணியும் வராதுல்ல. சில பேர் வாழும்போது திருந்துவாங்க, பல பேர் சாவும் போது திருந்துவாங்க. நீங்க 2 பேரும் செத்தாலும் திருந்த மாட்டீங்கல்ல? கௌரிமா, உன் மாமியார் மனசு மாறிட்டாங்க. அவங்க மகனை நினைச்சு திருந்திட்டாங்கிறதுக்காக நாங்களும் மாறணும்னு எந்த அவசியமும் இல்ல. அதானே உமா மகேஸ்வரி ஒரு வெத்து வெட்டு. அதையெல்லாம் நாங்க பெருசா நம்புறதே இல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் அது இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாம போனாலும் ஒண்ணுதான். என்ன உன் மாமியார வெத்து வெட்டுங்கிற? கூடவே அது இதுன்னு அக்ரிணையில பேசுற? உனக்கு கோவமே வரலையா? இசை புல்லாங்குழல இருந்து தான் வரும், புண்ணாக்குல இருந்து வராது. மரியாதை நல்லவங்க கிட்ட தான் கிடைக்கும், நடத்த கெட்டவங்க கிட்ட கிடைக்காது. நாளா நீங்க போற பாதையிலேயே போக மாட்டேன். அப்பேற்பட்ட உங்ககிட்ட பார்ட்னர்ஷிப் வச்ச என் மாமியார சொல்லணும். பார்ட்னருங்கிறதும் ஞாபகம் வருது. நான் சொல்ல சொல்ல என் பேச்ச மீறி உங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்ச என் புருஷன் இருக்காருல்ல, உங்களெல்லாம் பார்க்க கூடாதுன்னு தெரு முனையில நிக்கிறாரு. இனிமே அவரு உங்க பக்கம் வரவே மாட்டாரு. இதுக்கு மேல நம்ம டீல் நேருக்கு நேர் தான். நம்ம வந்து நேரம் ஆச்சுல, டாக்டரை எப்பதான் பாப்போம்? இதுக்குதான் நான் தனியா வந்து டாக்டரை பாத்துக்கிறேன்னு சொன்னேன். நீங்க தான் கேட்கல. நல்லா இருக்குடி, முழுகாம இருக்கிற பொண்ண கையில குழந்தையோட தனியா அனுப்ப முடியுமா? ஆமா, பெரிய ஆஸ்பத்திரியா இருக்கு, ஃபீஸ் ஜாஸ்தி ஆகுமே. நம்ம கையில இருக்கிற காசு போதுமா? இது ஒரு ட்ரஸ்டுக்கு கீழே இருக்கிற ஹாஸ்பிட்டல் அத்தை. நம்மள மாதிரி ஏழை பாழைகள் எல்லாருக்குமே பாதி காசு தான் வாங்குவாங்க. திலகா, டாக்டர் உங்களை உள்ள வர சொன்னா. சரிங்க அத்தை, நீங்க குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க. நான் டாக்டர் போய் பார்த்துட்டு வரேன். இல்ல, நானும் கூட வரேன். அவங்க என்ன சொல்றாங்க நானும் கேட்டுக்கிறேன். அப்பதான் நீ மறந்தாலும் நான் எடுத்து கொடுக்க வசதியா இருக்கும். அதெல்லாம் வேண்டாம் அத்தை, நீங்க குழந்தைய வச்சுட்டு இங்கே இருங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். உட்காருங்க உட்காருங்க அத்தை, சொல்றத கேளுங்க அத்தை. நான் பார்த்துட்டு வரேன். டாக்டர். வா திலகா, நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கு. உட்காரு. என்ன செக்கப்பா? ஆமா டாக்டர். நடுவுல ஒரு மாசம் ஓடுனதே தெரியலையே. கொடு. ஆமா டாக்டர், இதே மாதிரி மீதி இருக்கிற மாசமும் வேகமா ஓடிட்டா இந்த குழந்தைய பெத்து உரியவங்க கிட்ட கொடுத்துட்டு நிம்மதியா இருந்துருவேன். ஏன் திலகா, ஏன் குரல் வருத்தமா இருக்கு? மனசாட்சி குத்துது டாக்டர். என் மாமனார் மாமியாரை ஏமாத்தி இந்த கர்ப்பத்தை சுமந்துட்டு இருக்கோமோன்னு மனசாட்சி குத்துது. நான் கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சு என் மாமனார் மாமியார்
இது அவங்க மகனால உருவான கர்ப்பம்னு நினைக்கிறாங்க. இவங்க தான் திலகா பார்க்க வந்த டாக்டரா? திலகா, போலாமா அத்தை? டாக்டர் என்னமா சொன்னாங்க? வழக்கம் போல வீக்கா இருக்கிற, ஹெல்தியா சாப்பிட்டு உடம்ப தேத்த சொன்னாங்க. சரி வாங்க போலாம். திலகா, இங்க பாத்ரூம் எங்கம்மா இருக்கு? இதோ அந்த பக்கம் அத்தை. ஆ சரி. சரி வாங்க நான் காட்டுறேன். இல்லம்மா, அதான் எங்க இருக்குன்னு சொல்லிட்டல, அப்புறம் நீ எதுக்கு? குழந்தைய வச்சுட்டு உட்காந்துரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. யாருமா நீங்க? நான் சொல்லாம வந்திருக்கீங்க? ஐயோ, என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்க கால்ல வேணாலும் விழுகிறேன். சத்தம் போட்டு என் மருமக கிட்ட என்ன காட்டி கொடுத்துறாதீங்க. நான் திலகாவோட மாமியாரு. ஓ, நீங்க தான் திலகாவோட மாமியாரா? ஆமா. மாமியாரோட வந்திருக்கேன்னு திலகா சொன்னா என்ன விஷயம் சொல்லுங்க. டாக்டர்மா, என் மருமக சுமக்கிற கர்ப்பம் வேண்டாமா? அதை ஏதாவது மருந்து மாத்திரை கொடுத்து கலைச்சிருங்கம்மா. என் மருமக இப்போ அவ புருஷனோட, அதான் என் புள்ள கூட சேர்ந்து வாழலாமா? அவன் உறவே வேண்டான்னு தாலியை கழட்டி எரிஞ்சிட்டு வந்துட்டா. இப்ப நாங்க சோத்துக்கே கஷ்டப்படுறோம். இந்த நேரத்துல இந்த குழந்தை தேவைதானா? உங்களை பார்த்து இதை சொல்லதான் அவ தடுக்க நான் கூட வந்தேன். அவளுக்கு தெரியாம என் மருமக வயித்தை சுத்தமாக்கி கொடுத்துருங்கம்மா. சட்டப்படி இப்ப கருவை கலைக்கிறது பெரிய தப்பு. அதுவும் அம்மாக்கு தெரியாம குழந்தைய கலைக்கிறது பெரிய தப்பு. முதல்ல வெளியே போங்க. ஐயோ டாக்டர்மா, நீங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நான் உங்களை தான் மலை மாதிரி நம்பி வந்திருக்கேன். அவனால ஒரு குழந்தைய வளர்க்கறதே கஷ்டங்கிற போது இதுல இன்னொரு குழந்தைனா எப்படி மேடம்? அந்த கவலை உங்களுக்கு எதுக்கு? மரத்தை வச்சவன் தண்ணிய ஊத்துவான். பிறக்கிற குழந்தை தானா வளர போகுது. தானா வளராதுமா. அது வளர பால், பழம், துணி, சட்டைன்னு நாங்க தான் ஒவ்வொன்னா தேடணும். ரொம்ப கஷ்டமா. எங்களுக்கும் கஷ்டம், பிறக்கிறதுக்கும் கஷ்டம். கலைச்சு விட்டுருங்கம்மா. திலகா அந்த குழந்தைய ஆசை ஆசையா சுமந்துட்டு வரா. உங்க பேச்சை கேட்டு கலைச்சா நம்ம 2 பேரும் ஜெயிலுக்கு தான் போகணும். இங்க பாருங்க, திலகா பிறக்க போற குழந்தைய ரொம்ப முக்கியமா நினைக்கிறா. நீங்களும் அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. கவலைப்படாதீங்கம்மா, தெய்வத்தை நம்புங்க. கல்லுக்குள்ள இருக்க தேரைக்கே இறைய வைக்கிறவன் உங்களை மட்டும் தவிக்க விட்டுருவானா என்ன? போங்க, உங்க மருமக ரொம்ப வீக்கா இருக்கா, அவளை சத்தான உணவை சாப்பிட வைங்க. அத்தை, வீடு வந்துருச்சு, இறங்குங்க.